ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் 1000 பெரியாழ்வார் பாசுரங்கள் 341 முதல் 343 வரை. 341ஆம் பாசுரம். ஆனாயர் கூடி அமைத்த இழவை அமரர்தம் கோணார் கொழிய கோவர்த்தனத்து செய்தான் மலை. வானாட்டு நின்றும் மாமலர் கற்பகத் தொத்திழி தேனாறு பாயும் தென்திருமாலிருஞ்சோலையே. ஆயர்கள் எல்லோரும் சேர்ந்து நடத்திய இந்திரனுக்கான விழாவில் தேவேந்திரனுக்கு ஏதும் கிடைக்காமல் தடுத்து கோவர்தன மலைக்கு கிடைக்கும்படி செய்த கண்ணபிரானுக்கு உரிய மலையானது அக்கண்ணபிரான் எழுந்தருளி உள்ள இடம் திருமாலிருஞ்சோலை மலையாகும். அங்கு ஆகாயத்திலிருந்து கற்பக பூங்கொத்துகளில் இருந்து தேனாறு வழியும் இடமே குளிர்ந்த திருமாலிருஞ்சோலை மலை எனப்படும். 342ஆம் பாசுரம். ஒரு வாரணம் பணி கொண்டவன் பொய்கையில் கஞ்சன்றன் ஒரு வாரணம் உயிருண்டவன் சென்றுரையும் மலை. கருவாரணம் தன் பிடித்துறந்தோட கடல் வண்ணன் திருவானை கூறித் திரியும் அதன் மாலிருஞ்சோலையே. பொய்கை நீரில் முதலை வாய்ப்பட்ட ஒரு யானையை அதற்குண்டான ஆபத்தினின்றும் பாதுகாத்து கம்சனுடைய யானையான குவளையாபீடத்தை அழித்தொழித்த கண்ணன் எழுந்தருளி எப்போதும் வசித்து கொண்டிருக்கும் மலையாவது கரிய ஆண் யானை ஒன்று தன் பெண் யானை கொண்ட ஊடல் காரணமாக தன்னை விட்டு ஓடிப்போக வேறொரு வழியும் பயன்படாததால் அந்த ஆண் யானை அழகர் மேல் ஆணையிட்டு விட அதனால் போவதை விட்டு அப்பெண் யானை திரும்பி வரும் குளிர்ந்த அம்மலையே திருமாலிருஞ்சோலை மலையாகும். 343ஆம் பாசுரம். ஏவிற்று செய்வானென்றெதிர்த்து வந்த மல்லரை சாவத்தகர்த்த சாந்தனி தோல் சதுரன் மலை. ஆவத்தனமென்றார் மார்களும் முனிவரும் சேவித்திருக்கும் தென்திருமாலிருஞ்சோலையே. கம்சனால் ஏவப்பட்டு எதிர்த்த மல்லர்களை தன் தோள்களால் தாக்கி அழித்து கொன்ற கண்ணன் கூனியிட்ட சந்தனத்தை அணிந்து கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற மலையானது தேவர்களும் முனிவர்களும் இக்கண்ணனையே ஆபத்து காலத்து துணையாயிருப்பவன் என்று கருதி கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கும் இடமே திருமாலிருஞ்சோலை மலையாகும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.